நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும் போது நம்முடைய நிலம் நல்ல நிலமாக மாறுகிறது. அந்த நல்ல நிலத்தில் விழுந்தா, வசனம் விழுந்தா எப்படி தெரியுமா பலன் கொடுப்பாங்க? வேதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி முடிக்கிறார்னா, அவங்க பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். சும்மா பலன் கொடுக்கல. ஒரு ஓமை ஒரு ஆதர் எழுதும்போது, மத்தேயு அப்படி எழுதும்போது அவர் என்ன எழுதுவார்னா, 1 30 100 60 அப்படின்னு சொல்லி எழுதுவார். ஆனால் இந்த லூக்கா எழுதும்போது ஒரு அருமையான வேர்டை சொல்லி முடிப்பார். எப்படின்னா, பொறுமையாய் பலன் கொடுக்கிறவர்கள். இந்த நல்ல நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குவாலிட்டி என்னன்னா, இருதயத்தில் வசனத்தை சேமிக்கிறவர்கள். நம்பர் 1 குவாலிட்டி. நம்பர் 2, பொறுமையாக அவங்க இருப்பாங்க வசனத்தை பெறும்போது. அதே போல பலன் கொடுக்கறதுல பொறுமையை காண்பிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுமையை காண்பிப்பதுன்னு சொன்னா, நாம இன்னைக்கு தோல்வி உற்றாலும் நாளைக்கு நான் ஜெயத்தை நோக்கி போவேன். திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கு நான் தோல்வி உற்றாலும் நாளை நான் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஜெயம் எடுப்பேன். அப்ப கடைசியா நம்ம என்ன பார்க்கிறோம்? நல்ல நிலமா அவர் மாற்றும்போது அவருடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் நமக்குள்ள விழுந்து இருதயத்துக்குள்ள போய் பொறுமை நமக்கு வந்து அழகாக பலன் கொடுப்போம். அந்த பலன் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒன்று, என்னுடைய வாழ்க்கை மாறும். இன்னொன்று, என்னை பார்க்குறவங்க ஒரு கேள்விக்குறியோடு பார்ப்பாங்க. என்ன கேள்விக்குறி? எப்படி இவ்வளோ நல்ல தன்மைகள் இந்த வருட்ட வந்துச்சு? இவர் முன்னாடி இப்படி இருந்தாரே, இப்போ எப்படி இந்த மாதிரி நல்ல தன்மைகளோடு இருக்காரு? அப்போ நம்ம சொல்லலாம், என்னுடைய நிலத்தை நல்ல நிலமாக இயேசு கிறிஸ்து மாற்றினார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வசனங்கள் எல்லாம் எனக்குள்ள வந்து விழுந்து வளர்ந்து நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் மெச்சூர்டாகி நல்லா நான் பொறுமையோட பலன் கொடுக்கிறவனா மாறிட்டேன்னு நீங்களும் நானும் சாட்சி சொல்லலாம்.